அட் லாஸ்ட் செகண்ட் டேவோட லாஸ்ட் ஒன் மேட்ச் ராம்நாடு போலீஸ் வர்சஸ் 20 ஸ்கூல் பாய்ஸ். 2 டீமுக்கான மேட்ச்சு நேற்று டே ஃபீஸ். ஸோ அவங்க வின் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இன்னைய டேவில் 2வது குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச். ஸோ யார் வின் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். டேஸை வின் பண்ணால் ராம்நாடு போலீஸ் ஃபீலிங் சூஸ் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் இருக்குது பாஸ் பை ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் மதன். ஃபஸ்ட் ஒன் கேட்ச் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பாக ஹைட்டு தான் போயிருக்கு. கீப்பர் நல்லா டேக் அண்ட் ஃபஸ்ட்டு விக்கெட்டை ஃபஸ்ட்டு பால்லே எடுத்து கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் எங்கள் மன்மதன். ஒன்று மேட்ச் சொன்னால் எங்கள் சங்கர். சான்ஸ் ஃபார் அகைன் விக்கெட்டுக்கான வாய்ப்பா. யாஸ் இந்த மேட்ச்லையும் எந்த ரன்னையும் பதிவு பண்ணலை. கல்லல் சங்கரனோட விக்கெட்டை எடுக்கிறாங்க. முன்னாடியே விக்கெட்டு ஏர்லியாகவே இழக்கிறாங்க 20 ஸ்கூல் பாய்ஸ். பாலோட தேர்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேனாக எங்கள் சாரதி கார்த்தி விக்கெட் பால் இருக்கார். முதல் 2 பால்லையும் 2 விக்கெட்டு செம்ம கான்ஃபிடண்ட்டாக இருப்பார் ராம்நாடு போலீஸ் டீமுக்காக எங்கள் மதன். கார்த்தி விக்கெட் எடுக்கிறான்னு பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்டில் யாருமே எடுக்கலை. தேர்ட் ஒன் சென்சிபிளாக தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. 2 விக்கெட்டுக்கு அப்புறம் ஒரு சிங்கிள். அவரோட நெக்ஸ்ட் ஒன் திருகல் பந்து சூப்பராக அடிச்சாருங்க. இது கண்டிப்பாக தாண்டி போயிடும். எஸ் போயிடுச்சாங்க. மீட் பண்ண ஃபஸ்ட்டு பால்லே ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் மண்டவட்டு பிரவீன். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் பேஸில் எடுத்து வந்து காலில் போட்டான்னு சொல்லலாம். சரியான பேஸு. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை பேட்ஸ்மேன். ஸ்கோர் பிளேயோட லாஸ்ட் 3 பால் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. ஃபீல்டர் மேலே பட்டுமே ஆல்மோஸ்ட் கீப்பர் கிட்ட வந்துருச்சு. ஒரு சிங்கிள். இந்த சிங்கிளோட முதல் ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு. சூப்பர் எக்ஸலன்ட் ஸ்டார்ட் அப்படின்னு தான் சொல்லணும். எங்கள் ராம்நாடு போலீஸ் 2 விக்கெட் எடுத்து 8 ரன்னுக்கு போட்டிருக்காங்க. செகண்ட் ஓவர் பட எங்கள் மகேந்திரன். ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க. கவர்ஸில் தெரிவித்து போயிருக்கு. போன ஓவரில் அவர் மீட் பண்ண ஃபஸ்ட் பால் 6. இந்த ஓவரில் அவர் மீட் பண்ண ஃபஸ்ட் பால் பவுண்ட்ரி. செகண்ட் ஒன் சூப்பராக அடித்தார். இது கண்டிப்பாக தாண்டி போயிடும். லாங் ஆஃபில் ஒரு 6 போயிடுச்சு. பவுண்ட்ரியை தொடர்ந்து 6. ஸோ பேக் டு பேக் 2 விக்கெட்டு இழந்த நிலைமையில் எங்கள் அக்ரெசிவாகவே ஆடுறாரு அப்படின்னு சொல்லலாம் மண்டவட்டு பிரவீன். போன மேட்ச் இதே மாதிரி தான் ஒயிட்டு கார்த்தி ஆடி மேட்சை எடுத்துகிட்டு போயிருந்தார். அவரோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் லாங் ஆஃபில் அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் போயிடுறாங்களா? ஒயிட்டு ஒழுங்காக ஜட்ஜ் பண்ணி எடுக்கலை. 2 பாலில் 10 ரன்னு 3 பாலில் 14 ரன்னாக இங்கே மாற்றிருக்காங்க. ஒரு பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் வேரியேஷன் தெளிவாக கட் பண்ணிட்டு சிங்கிள் ஓடிடுறாங்களா? அங்கே அடித்து பார்க்குறாங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ஸ்லோயர் வேரியேஷன். ஃபீல்டர் வந்துடுறாங்களா? பவுலரே பாலுக்கு வந்து நல்ல டேக் ஆன். 3வது விக்கெட்டை இழக்கிறாங்க எங்கள் 20 ஸ்கூல் பாய்ஸ். பவுலோட நெக்ஸ்ட் ஒன் தட்டி விட்டுருக்காரு. அங்கே ஃபீல்டர் பிடிக்கலன்னா இது பவுண்ட்ரியாக தாங்க மாறும். லேசியாக நின்ட்டார்னு சொல்லலாம். ஆனால் இங்கே அவங்களுக்கு தேவையா ஆனால் ஒரு பவுண்ட்ரி. ஃபர்ஸ்ட் பால்லே பிகைந்த ஸ்டம்பில் அடிச்சிருக்காரு. பவுண்டரியோட 2வது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ 2 பவர் பிளே ஓவர். அவங்களுக்கு தேவையான ரன்னு என்ன எதிர்பார்த்தாங்களோ அந்த ரன்னை கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம் 20 ஸ்கூல் பாய்ஸ். 2 ஓவருக்கு 27 அடிச்சிருக்காங்க 20 ஸ்கூல் பாய்ஸ். 3வது ஃபர்ஸ்ட் ஒன் டிஃபென்ஸ் மேட்சர் குயிக்கராகவே ஒரு ஃபீல்டர் வச்சுருந்தாங்க. எடுத்திருந்தால் விக்கெட்டுக்கான சான்ஸு ஒரு வாய்ப்பாக கூட இருந்திருக்கும். சிங்கிள். பாலோட செகண்ட் ஒன் காலில் தான் போட்டிருக்கு. இதையும் ஒரு ரன்னாக ஓடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் சிங்கிள். பேக் டு பேக் 2 பாலில் 2 சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சான்னு பார்த்தா விட்டு பிடிக்க பார்த்துருக்காங்க. நல்லா ஸ்டாப்புங்க. கரெக்டான நேரத்தில் ஜம்ப் பண்ணி பிடிச்சிருக்காரு. சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஏற்கனவே கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. 2 ரஸ் பண்ணுறாங்களா? ஃபஸ்ட் அட்டம்ப்டில் எடுத்துட்டா ஓட மாட்டாங்க. அதுதான் நடந்திருக்கு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் லோ ஏர் ஒரு மாதிரி லோ புல் டஸ்ஸாக போட்டார். டாட் பால். லாஸ்ட் ஒன் மோர் சான்ஸ் ஃபார். அங்கே கேப்பில் தான் போயிருக்கு. ஆள் இருந்தாலும் பிடிக்க முடியாதுங்க. ஆடியன்ஸால் தான் பிடிக்க முடிஞ்சிச்சு. பிரவீன் பேட்லேருந்து வர அனதர் ஒன் 6. இந்த 6ஓட 3வது ஓவரை எங்கள் முடிவு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 7 ஓவர் மேட்ச் அப்படிங்கும்போது எல்லா பாலும் தடப்படாமல் அடிக்க போகல. எந்த பால் அடிக்கணுமோ அந்த பால் அடிச்சுட்டு மற்ற பால் தெளிவாக தரையில் அடிக்கிருக்காங்க இங்கே 20 ஸ்கூல் பாய்ஸ். 3 ஓவருக்கு 37 அடிச்சிருக்காங்க. 4th ஓவர் பட எங்கள் மகேந்தர். சுவிட்சுக்கான ட்ரை உடம்புல தான் பட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். டாட் பால். பாலோட செகண்ட் ஒன் தெரிச்சு போயிருக்கு. அங்கே ஃபீல்டர் தான்னா பவுண்டரிக்கு வாய்ப்புன்னு சொல்லும்போது நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு. சிங்கிள். பாலோட தேர்ட் ஒன் ஸ்லோயர் ரேக்கர் தெளிவாக எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்காரு. சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா? விக்கெட்டுங்க. நவீனோட விக்கெட் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஆயிருக்கு. அந்த எண்ணில் நவீன் அப்படியே நின்ட்டார். சாக்ரிஃபைஸ் விக்கெட் அப்படின்னு தான் சொல்லணும். ஆல்மோஸ்ட் இங்கே
நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணால் எங்கள் ஒயிட் கார்த்திக் போன மேட்ச்சை ரெஸ்பான்சிபிளாக எடுத்துகிட்டு போயிருந்தார். இந்த மேட்ச் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு பாலே பெரிய ஷாட்டுக்கு போனார். ஸ்டம்புக்கு வெரி க்ளோஸாக வந்திருக்கு. இங்கே ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சுற்றிட்டுக்கான ட்ரை ஸ்லோயர் வேரியேஷன் அதன் காரணமாக கனெக்ட் பண்ண முடியல. ஸோ பேட்ஸ்மேன் என்ன பண்ணுறாருன்னு கடைசி வரைக்கும் பேட்ஸ்மேனை பார்த்து இங்கே தெளிவாக போட்டுக்கிருக்கான்னு சொல்லலாம் மகேந்திரன். பாலோட நெக்ஸ்ட் ஒன் அகெயின் ஒரு ஸ்லோயர் வேரியேஷன் ஏமாற்றிட்டாருங்க. ஸோ எக்ஸலண்ட் ஓவர். 4வது ஓவரை சூப்பராக போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் எங்கள் மகேந்திரன். இதோட 4 ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. மேட்சுக்கான 5th ஓவர் பட சங்கிலி பேக் டு பேக் 2 விக்கெட் போயிருக்கு. ஃபர்ஸ்ட் 1 பால் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கவர்ஸில் தெரிவிச்சு போயிருக்கு. சான்ஸ் ஃபார் 6 கேட்சான்னு பார்த்தா போயிடுச்சுங்க. அங்கே ஃபீல்டரே நின்றுந்தாலும் அவர் தலையை தாண்டி போயிருக்கு. ஒரு 6. பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போனார். தெரிவிச்சு போயிருக்கு. கேப்பில் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் 1 2 பார்த்தா சூப்பரான ஸ்டாப்புங்க. கரெக்டாக ஸ்டாப் பண்ணி போட்டிருக்காரு. சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃப்ளிக்குமாய் அடிச்சிருக்காரு. கேப்பில் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா. சிங்கிளோடைய ஸ்டாப் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் மேஜிக்கல் டெலிவரி. ஆனால் தெளிவாக கணிச்சிட்டாருங்க அந்த மேஜிக்கை. அதன் காரணமாக அதுக்கு கிடைச்ச ரிசல்ட் இங்கே 6. ஸ்லோயர் லோ ஃபுல் டேஸ் போட பார்த்தாரு. அது ஃபுல் டேஸாக வந்துருச்சு. அதன் காரணமாக இங்கே ஒரு 6. பாலோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகலை. ஃபீல்டரால் போக முடியுதா. கேப்பில் விழுதான்னு பார்த்தா கேப்பில் தாங்க விழுந்திருக்கு. 2வது ரன்னும் ஓட்டாங்க இங்கே. பாலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் கேட்சுக்கான சான்ஸ். கீப்பர் போகிறாருன்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் போயிட்டு பிடிச்சாருங்க. நாளைக்கு தேக்கணுங்க கீப்பர். ஓனி பேட்ஸ்மேனாக வந்த பிரவீன் அவரோட விக்கெட் இங்கே பறி போயிருக்கு. பட் இந்த மேட்ச் ரெஸ்பான்சிபிள் ஆடி கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். எக்கச்சக்கார பதிவு பண்ணியிருந்தார். 5 ஓவருக்கு 56 அடிச்சிருக்காங்க 20 ஸ்கூல் பாய்ஸ். இந்த மேட்சுக்கு 6வது ஓவர் போட எங்கள் ராஜேஷ் உடச்சி போட்ட பால் எக்ஸ்ட்ரா கவரில் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சான்னு பார்த்தா வாட்டர் டேக்கனுங்க. இங்கே சீனியர் நல்லா பிடிச்சிருக்காரு கேட்சை ஜம்ப் பண்ணி. நெக்ஸ்ட் பேட்ச் பண்ணால் இங்கே வெளில பெரிய சுற்று பேட்டில் பண்ணல டாட் பால். பாலோட தொடுவான் லோயர் உடம்புல தான் பட்டிருக்கு. குயிக்கராக ஒன்று ஓடிடுறாங்களான்னு பார்த்தா எஸ் உள்ள வந்துட்டார்னு நினைக்கிறேன் ஹாதில். நெக்ஸ்ட் ஒன் அகெயின் ஒரு ஸ்லோயர் சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் சான்ஸ் ஃபார் ரைட்டு போயிருக்கு. ஃபீல்டை விரட்டி போய்க்கிருக்காரு. பிடிச்சிட்டாரான்னு பார்த்தா விட்டாருங்க. 2-3 அட்டம்ப்ட்டுக்கு அப்புறம் 3வது ரன்னும் இங்கே ஓட்டாங்க. அங்கே அடித்து பார்த்துருக்காங்க. 3 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. இங்கே நல்ல எஃபர்ட்டுங்க. பேக்கமில் போனதுனால அவரால் பிடிக்க முடியல. லாஸ்ட் 1 பால் வரட்டி ஆடி இருக்காரு. சான்ஸ் ஃபார் பாயிண்டில் பவுண்ட்ரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் போயிடுச்சுங்க. இங்கே பவுண்ட்ரியோட இங்கே 6வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 6 ஓவருக்கு 65 அடிச்சிருக்காங்க. 7வது ஓவர் பட பிரபு ஃபாஸ்ட்டு பாலே ஸ்டெம்பை தட்டியிருக்காரு. நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணால் இங்கே தமிழ் உள்ளே வந்தால் ஃபாஸ்ட்டு பாலே பந்த வெளில அடிச்சிருக்காரா. ஃபீல்டர் கையிலன்னு பார்த்தா போயிடுச்சுங்க. இங்கே ஃபஸ்ட்டு பால்லே ஒரு 6. தமிழ் பேட்டில் இருந்து உள்ள வந்தா தேர்ட் ஒன் ரிச்சார்டை பார்த்தாரு. பேட்ஸ்மேன் காலில் போட்டு போயிருக்கு. ஃபீல்டர் பாஸாக போயிட்டாங்க. அதிகபட்சம் இது சிங்கிளாக தான் இருக்கும். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர். இதுவும் கண்டிப்பாக தாண்டி போயிருங்க. கடைசி ஓவரில் 2 பேட்ஸ்மேனாக ஆளுக்கு ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் கேப்பில் ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்ண முடியுதா. அந்த எண்ணில் பாஸ்டாக போயிடுவார் தமிழ். ஆல்மோஸ்ட் ஓட்டாருங்க. 2 லாஸ்ட் 1 பால் உடச்சி போட்ட பால். இதுவும் தாண்டி போயிடுச்சுங்க. 6 சூப்பராக அடிச்சிருக்காரு. அந்த கமிட்டி ஃப்ளெக்ஸ்லையும் அடிச்சிருக்கு. அதனால் இந்த பிளேயருக்கு 500 ரூபா ரிவார்டும் கொடுப்பாங்க ஹாதிலுக்கு. ஸோ கடைசி நேரத்தில் இந்த 2 பேட்ஸ்மேன் ரெஸ்பான்சிபிளாக மேட்சை எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஹியூஜ் டார்கெட்டை நோக்கி கொண்டு போயிருக்காங்க. 7 ஓவருக்கு 86 அடிச்சிருக்காங்க. 87 டார்கெட் ஃபார் ராம்நாடு போலீஸ். 12 ரன் ரேட் ஆயிருந்தாலும் கண்டிப்பாக மேட்ச் இங்கே நடக்கிறதுல 90% மேட்ச்சு சேசிங் தான் வின் பண்ணுறாங்க. ஸோ ராம்நாடு போலீஸு 2 மேட்சுமே தரமாக வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே
20 ஸ்கூல் பாய்ஸ் நல்ல பவுலிங்கில் எனக்கு இருக்குது. ஆனால் மேட்ச் ஒன் மேட்ச் பண்ணால் சைக்கிள் இருக்குது. பிஎஸ்கே ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண கல்லல் சங்கர் ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்கராக போட்டிருக்காரு. செம்ம பேஸில் போட்டிருக்கான்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட் பால். செகண்ட் ஒன் ஃபுல் டேப் சான்ஸ் ஃபார் கிளியர் பண்ணி போயிடும்னு நினைக்கிறேன். எஸ் போயிடுச்சு. ஃபுல் டேஸ் தெளிவான ஒரு பவுண்ட்ரி. பவர் பிளே அதன் காரணமாக அங்கே ஃபீல்டர் இல்லை. நெக்ஸ்ட் ஒன் ரைட். நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு. எக்ஸலண்ட் டெலிவரி. இங்கே பாலோட ஃபோர்த் ஒன் ஃபுல் டேஸ். இதுவும் கேப்பில் போயிருக்கு. இதுவும் பவுண்ட்ரி போயிருந்தா ஃபாஸ்ட்டாக பால் பவுண்ட்ரியை நோக்கி போயிடுச்சுங்க. இங்கே ரெண்டாவது பவுண்ட்ரி. 2 பவுண்ட்ரியும் ஃபுல் டாஸை மட்டும் தான் பனிஷ் பண்ணியிருக்காங்க. அவர் வேகமாக ஏக்கிங் லென்த்தில் போடுற பாலை எடுக்கல. நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு. இது கண்டிப்பாக தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். கவர்ஸில் குவாலிட்டியான ஒரு 6 நல்ல வேகம் போட்டிருந்தாலும் சப்போர்ட் பண்ணி போய் எதிர்த்து அடிச்சிட்டாரு. லாஸ்ட் ஒன் மோர் சுற்றிட்டுக்கான ட்ரை. அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் விக்கெட்டானு பார்த்தா அங்கே கொஞ்சம் தாங்க டேரக்ட் டிக்கெட்டுக்கு அடிச்சிருந்தா விக்கெட்டாக இருந்திருக்கும். ஸோ நல்ல ட்ரை தான். இங்கே அடிக்காமல் அங்கே கரெக்டாக அடித்து பார்த்தாரு. ஆனால் ஸ்டெம்பில் அடிக்கலை. ஸோ 6 அடித்த பேட்ஸ்மேனுக்கு லைஃப் அப்படின்னு தான் சொல்லணும். முதல் ஓவருக்கு 16 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் படா ஒயிட்டு ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் பேஸில் எடுத்துகிட்டு வந்து உடம்புல போட்டான்னு சொல்லலாம். டாட் பால். பாலோட செகண்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க. இது கண்டிப்பாக தாண்டி போயிடும். 6 போகும் அப்படின்னு நினைக்கிறேன். யார் போயிடுச்சு. இங்கே 6 போன ஓவரை தொண்டு இந்த ஓவர்லேயே ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சிருக்கான ட்ரை. சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா கொண்டு போய் அடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓட்டப்பந்தயத்தில் அவர் ஜெயிச்சுடுறாரு. ஏன்னா அவர் இவரை தாண்டி வந்திருந்தார். எந்த பந்தையும் சந்திக்காமல் நான் சைக்கிளில் இருந்த பேட்ஸ்மேனோட விக்கெட் இங்கே பறி போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அங்கே மிட் ஆன் ஃபீல்டரை தாண்டி லாங் ஆனில் ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு. இங்கே பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போனார். ஸ்டெப் அவுட் பண்ணதுக்கு முன்னாடி இழுத்து போட்டிருக்காருங்க. எக்ஸலண்ட் டெலிவரி. நல்ல ஐடியா, நல்ல இன்டென்ஷன் ஃப்ரம் ஒயிட் கார்த்தி. பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன் மோர் சூப்பராக போட்டிருக்காருங்க. ஒரு ஷார்ட் பவுன்ஸ் அட்டாக் விக்கெட்டுக்கான ஒரு பிக் கப்பை பேட்டில் படலைன்னு தெளிவாக நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. 2ஆம் பேஸ். டாட் பாலோட 2வது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. 2 ஓவருக்கு 26. ஆல்மோஸ்ட் 12 ரன் ரேட் தேவை அப்படிங்கிற நிலமையில இப்போதைக்கு பவர் பிளேயில் 13 ரன் ரேட்டில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க மேட்சை. 3rd ஓவர் பட இங்கே வெள்ள வினோத் போன மேட்ச் எல்லாம் போட்டு கொடுத்துருந்தாரு. இந்த மேட்ச் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டாருங்க. காலை போட்டு ஸ்டாப் பண்ணார். நல்ல கீப்பிங், நல்ல பாலோட செகண்ட் ஒன் ரீச் அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில். சான்ஸ் ஃபார் பவுண்டரி போகுதா. அங்கே நவீன் இருக்கார் ஃபீல்டர். நல்ல ஸ்டாப், நல்ல பேக்கப். பாஸ் பை சிங்கிள். பாலோட 3rd ஒன் ரீச் அடிச்சிருக்காரு சங்கிலி. சான்ஸ் ஃபார் 1 2 பார்த்தா அங்கே கார்த்தி இருக்காரு ஃபீல்டர். எக்ஸலண்ட் த்ரோங்க. வாட் அண்ட் த்ரோ செம்மையாக அடித்தார். சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் அடிச்சுட்டாருங்க. இங்கே லாங் ஆனில் சூப்பரான ஒரு 6 இந்த பேட்ஸ்மேன் பதிவு பண்ணுற முதல் 6. இதுக்கு முன்னாடி சங்கிலி பதிவு பண்ணியிருந்தாரு. நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பா. சரியான ஸ்டாப்புங்க. வாட் அண்ட் எஃபர்ட் இங்கே கல்லல் சங்கர். ஸோ அவர் விட்டுருந்தா கண்டிப்பாக இது பொத்து பவுண்ட்ரி போயிருக்கும். கரெக்டான நேரத்தில் டைவ் அடித்து பாலை ஸ்டாப் பண்ணிட்டாரு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் விட்டு திருக்காரு. சான்ஸ் ஃபார் சிங்கிளுக்கு வாய்ப்பா ஓடலைங்க. அகெயின் ஒரு டாட் பாலோட இந்த ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்காங்க. முதல் 3 ஓவரில் ஒரு சிக்கனமான ஓவர் அப்படின்னு சொல்லலாம். எங்கள் வெள்ளை கையில் இருந்து 3 ஓவருக்கு 34 அடிச்சிருக்காங்க ராம்நாடு போலீஸ். ரிமினி இருக்க 4 ஓவருக்கு 53 13 ரன் ரேட்டாக இங்கே மாற்றிருக்காங்க. 12 ரன் ரேட்டு மேட்சை. இந்த மேட்சுக்கான 4th ஓவர் பட ஒயிட் கார்த்தி. ஃபர்ஸ்ட் பால் ஒரு எடுப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால். சான்ஸ் ஃபார் கேட்சா 6 பார்த்தா பிடிச்சிட்டாருங்க. ஒரு 2-3 அட்டம்ப்டில் கண்ணில் பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் பாலை பிடிச்சிட்டாரு.
ஃபர்ஸ்ட் பால்லே ஒயிட் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் நீ பேசணும்னா இங்கே பிரபாகரன். நேருக்கு நேர் இந்த முறை சான்ஸ் ஃபார் ஸ்டாப் பண்ணுறாரு வெளில. அகைன் அவர் தெரிய போயிருக்கு. சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுற்றிட்டுக்கான ட்ரை காலில் போட்டு போயிருக்கு. ஆனால் பவுண்ட்ரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டாப் பண்ணவே முடியாதுங்க. செம்ம ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. இப்போ இந்த பக்கமாக ஓட்டினார். நெக்ஸ்ட் ஒன் ஃபார் நல்ல டேக் ஆனாங்க சங்கர். அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க ராம்நாடு போலீஸ். நெக்ஸ்ட் ஒன் உள்ள அந்த ஃபர்ஸ்ட் பால்லே செம்ம ஹைட்டு போயிருக்கு. சான்ஸ் ஃபார் அவரே பிடிச்சிட்டாரு. பிடிச்சி தூக்கி போடலான்னு பார்த்தாரு. அப்புறம் ஸ்டாண்ட் பண்ணிட்டாரு. அதன் காரணமாக எங்கள் விக்கெட் இந்த ஓவரில் மட்டும் 3 விக்கெட் எடுத்திருக்காரு ஒயிட் கார்த்தியை. இந்த மேட்ச்சு இந்த ஓவர் எதற்காக எடுத்திருந்தாங்களோ அந்த வேலையை பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணோம் எங்கள் ராஜேஷ் 30 விக்கெட் எடுத்தா எங்கள் ஃபேன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப நேரமாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. யாருமே 30 விக்கெட்டு 2 நாளில் போடல. 2 விக்கெட்டு தொடர்ந்து நிறைய பேர் போட்டாங்க. 3வது விக்கெட் எடுக்கல யாருமே. ஒயிட் எடுக்கிறாருன்னு பார்க்கலாம். இங்கே செம்ம பேஸில் போட்டிருக்காரு. ஸ்டம்புக்கு வெரி க்ளோஸ். ஒரு டாட் பாலோட இந்த ஓவர் எங்கள் முடிவு கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸலண்ட் ஓவர் ஃப்ரம் ஒயிட் கார்த்தி. 4 ஓவருக்கு 40 அடிச்சிருக்காங்க. ரிமைனிங் இருக்க 3 ஓவருக்கு 46 ரன்னுக்கிட்ட அடிக்கணும். 5th ஓவர் போட இங்கே வெள்ள வினோத் அவர் தான் மேட்சோட மொமெண்டத்தை சேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. நல்லா கீப்பிங் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. பாலோட செகண்ட் ஒன் அகைன் தெளிவாக போட்டிருக்காரு. கீப்பர் கேட்குற இடத்துல போட்டுக்கிருக்கான்னு சொல்லலாம். இங்கே பாலோட தேர்ட் ஒன். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ரீச் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டரே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதுவும் கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் போயிடுச்சு இங்கே பவுண்ட்ரி. ஃபர்ஸ்ட் 2 பால் நல்லா போட்டிருந்தாரு. அடுத்த 2 பால் எங்கள் பேட்ஸ்மேன் தெளிவாக கணித்து அடிச்சிட்டாரு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் ரிச் மிட் விக்கெட்டில் அடிச்சிருக்காரு. அங்கே நவீன் இருக்காரு ஃபீல்டர் தாண்டிடுச்சுங்க. இங்கே கடைசி 3 பாலில் 16 ரன்னை கொண்டு வந்திருக்காங்க. மேட்சை ஒரு மாதிரி ப்ரெஷராக எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். நேருக்கு நேர் அடிச்சாங்க. சான்ஸ் ஃபார் 6க்கு வாய்ப்பா போயிடுச்சுங்க. இங்கே 6 தேவையான ஒரு 6 இங்கே அடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். 47 தேவை அப்படின்னா மேலே 16 ரன்னு கொண்டு வந்துட்டாங்க. ரிமைனிங் 31 அடிக்கணும். 13க்கு 31 அடிக்கணும். இந்த ஓவரோட லாஸ்ட் 1 மோர் பால் பேட்டில் பட்டு தான் வந்திருக்கு. சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா இங்கே அடித்து பார்த்துருக்காங்க. அங்கே நவீன் பாலுக்கு வந்துடுவார்னு நினைக்கிறேன். அதுதான் அவங்களோட இன்டென்ஷனாகவும் இருந்துச்சு. 2வது ரன் ஓடும்போது ரிஸ்க்காக இருக்குங்கிற பட்சத்தில் அதை அவங்க உணர்ந்து தெளிவாக நின்ட்டார் பேட்ஸ்மேன். சிங்கிளோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 5 ஓவருக்கு 57 அடிச்சிருக்காங்க. 11 ரன் ரேட்டில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கடைசி 2 ஓவருக்கு 30 அடிக்கணும். கரெக்டாக 15 ரன் தேவை. ஸோ இந்த பேட்ஸ்மேனுக்கு தெளிவாக பேட்டில் போட்டு 2 6 போன ஓவர்லேயே அடிச்சிட்டாரு. ஸோ பார்க்கலாம் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு. இருக்க பாலுக்கு 41 அடிக்கணும். ஆல்மோஸ்ட் 7 6 அடிக்கணும். இந்த மேட்சுக்கான 6வது ஓவர் கூட எங்கள் கல்லல் கார்த்தி மேட்ச் ஓவர் அப் டு ஏக்கர் செம்ம இடத்துல போட்டிருக்காரு. சூப்பராக போட்டிருக்காரு. எங்கள் டாட் பாலோட செகண்ட் ஒன் லோ ஃபுல் டேஷ் சைட் டு சைட். அங்கே ஃபீல்டர் ஒயிட்டு கார்த்தி இருக்காரு. அதுக்கு முன்னாடியே தமிழ் போயிட்டு பாலை போச்சாரு சிங்கிள். அவளோட தேர்ட் ஒன் கார்த்தி டு ராஜேஷ் அப் டு ஏக்கர். நிறைய ஏக்கிங்லேருந்து கன்சிடென்ஸாக போகிறாரு எங்கள் கார்த்தி. அதன் காரணமாக பெரிய லெவலில் பெரிய ஷாட்டு போக முடியல. டாட் பாலோட 4th ஒன் சான்ஸ் ஃபார் 2 ரன் பண்ணிடுறாங்களா. அங்கே ஃபீல்டர் நவீன் இருக்காரு. ரிஸ்கியாக தான் இருக்கும். 2வது ரன் ஓடுனா அகெயின் ஒரு சிங்கிள். பாலோட 5th ஒன் இதுவும் தரையாக தாங்க போயிருக்கு. 2 ரன் பண்ண முடியுதான்னு பார்த்தா அகெயின் நவீன் அகெயின் நல்ல ஸ்டாப் சிங்கிள். லாஸ்ட் 1 மோர் பால் சப்போர்ட் பண்ணி போனார். சான்ஸ் ஃபார் ஒயிட்டு பின்னாடி இருக்காரு. சிங்கிள். எக்ஸலண்ட் ஓவர். வாட் அன் ஓவர். ஸோ பெரிய டிஸ்கஷனுக்கு அப்புறம் சங்கரனை அவர் தான் டிசைட் பண்ணி கார்த்திக்கு கொடுத்தாரு. ஸோ அவரோட கெஸ்ஸிங் அண்ட் அவரோட நம்பிக்கை இங்கே காப்பாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு. இதோட 6 ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 6 ஓவருக்கு 62. ஸோ கடைசி வரைக்கும் மேட்ச்சு கண்டிப்பாக பரபரப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி 3-4 6 அடித்த பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். ஸோ பார்க்கலாம். 6க்கு 25. ஸோ பார்க்கலாம். சாரதி அவரை நம்பி கொடுத்துருக்காங்க. வெற்றி பாதையை நோக்கி எடுத்துகிட்டு போகிறாரா சாரதி அப்படிங்கிறத. பாலோட ஃபர்ஸ்ட் ஒன் அப் டு ஏக்கர் சூப்பராக போட்டிருக்காரு. அங்கே ஃபீல்டர் தமிழ் நல்ல ஸ்டாப் சிங்கிள்.
பாலோட செகண்ட் ஒன் 5 பாலுக்கு 4 பாலை கிளியர் பண்ணணும். அதில் ஒரு பாலை இங்கே கிளியர் பண்ணுறங்கிற மாதிரி அடிச்சிட்டாருங்க ராஜேஷ். சூப்பராக அடிச்சிருக்காரு. நேருக்கு நேர் ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. ரிமினி இருக்க 4 பாலுக்கு 18 அடிக்கணும். பாலோட தேர்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு. எக்ஸலண்ட் டெலிவரி. இங்கே டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. இருக்க 3 பாலுக்கு 3 6 அடிக்கணும். தரையிட தெரியா போயிருக்கு. சிங்கிள். ஸோ ரிமினி இருக்க 2 பாலுக்கு ஒயிட் கார்த்தி எங்கே பேக்கப் போயிருக்காரு. கவர்ஸில் இருந்து லாங்கானுக்கு விரட்டி போயிருக்காரு. ஸோ ரிமினி இருக்க 2 பாலுக்கு 17 அடிக்கணும். லீகல் டெலிவரி ஏன்னா பார் 20 ஸ்கூல் பாய்ஸ் குவாலிஃபைடு செமிஃபைனல். பாலோட ஃபிஃப்த் ஒன் லோ புல் டாஸ் சான்ஸ் ஃபார் கேட்சை பிடிக்கல. ஆனால் பவுண்டரி போக விட மாட்டேங்கிற மாதிரி அங்கே கார்த்தி வந்துட்டார். சிங்கிள். லாஸ்ட் ஒன் மோர். 6 போயிடுச்சா இல்லை கேட்சை பிடிக்கிறாருன்னு பார்த்தா கேட்சோட சேர்த்து இந்த மேட்சையும் பிடிச்சாங்க இங்கே 20 ஸ்கூல் பாய்ஸ். ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் 2வது அணியாக குருமிக்கரம்பை தொடர்ந்து 20 ஸ்கூல் பாய்ஸ் பிரைஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள். ஆனால் வேறு லெவலான பர்ஃபார்மன்ஸுங்க. டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே இம்ப்ரெசிவாக விளாண்டாங்க. ராமநாதபுரம் போலீஸ் டீம் எல்லா மேட்சுமே சூப்பராக இருந்துச்சு. ஒரு பெரிய டார்கெட்டு நல்ல பவுலர்ஸுக்கு எகெயின்ஸாக சூப்பராக ஆடிருந்தாங்க. மேன் ஆஃப் த மேட்ச் போயிட்டு கார்த்தி. ஸோ போன மேட்சை தொடர்ந்து இந்த மேட்ச்லையும் பேட்டிங் அண்ட் பவுலிங் ஃபீல்டிங்கில் ரெஸ்பான்சிபிளாக எடுத்துகிட்டு போனார் மேட்சை. அதன் காரணமாக வாழ்த்துக்கள். மாதிரி இந்த டோர்னமெண்ட்டில் லாங் ஆனில் ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. அந்த போர்டில் எத்தனை 6 அடித்தாலும் அத்தனை 6க்கும் 500ன்னு சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் 6 அடித்தா ஒரே பிளேயர் காதில். ஸோ ட்ரூ கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களோட 500 ரூபா ஸ்பான்சர் பண்ணுறாங்க. வாழ்த்துக்கள்.